காவேரி ஜோதிட சங்கத்தினுடைய அவர்கள் சுக்கிரன் செந்தின் ஐயா அவர்கள் இப்பொழுது அவர்களுக்கு செய்த அனுபவ கருத்துக்கள் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை சிறப்பாக சொல்ல வருகிறார். அவர்களை வாருங்கள் வளர்வோம் என்ற குறிப்பினுடைய சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆநிலை பாலகிருஷ்ணன் வாருங்கள் வளர்வோம் ஜோதிட நிறுவனத்திற்கும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான் மற்றும் ஜோதிடம் ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் முதற்கண் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு இன்றைக்கி நம்ம என்னோட பாகமாக என்ன எடுத்து சொல்ல போகிறோம் அப்படின்னா 6, 8, 12ஆம் பாவத்தை பற்றி தான் பேச போகிறோம். சார் 6ஆம் பாவகம் 8ஆம் பாவகம் 12ஆம் பாவகம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். 6ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா கடன் நோய் வம்பு வழக்கை பற்றி சொல்லக்கூடியது. 8ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா மரணத்தை பற்றி சொல்லக்கூடியது. வீண் பழி சொல்கள் பற்றி சொல்லக்கூடியது. அந்த 8ஆம் பாவத்தில் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. பொதுவாகவே நம்ம நல்ல விஷயத்தை யாருமே எடுத்து சொல்கிறது கிடையாது, கெட்ட விஷயத்தை தான் எடுத்து நிறைய சொல்கிறோம். 12ஆம் பாவகத்தை அயனசயன பாவகம்னு சொல்லக்கூடிய பாவகம். இந்த பாவகம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்வழிகள் நிறைய இருக்குது விஷயத்தை அதை எடுத்து நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த 3 பாவகமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு தான் இருக்கும். சரி, இந்த பாவக ரீதியாக நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ ஒருத்தருக்கு கடன் வருமா நோய் வருமாங்கிறத 6ஆம் பாவத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ கடன் சார்ந்த விஷயங்களில் அவர் பாதிக்கப்படுறாரா, நோய் சார்ந்த விஷயங்களில் பாதிக்கப்படுறாரா அப்படிங்கிற விஷயத்தை அங்கே பிரித்து பார்க்க முடியுமானா கண்டிப்பாக பார்க்க முடியும். அது எப்படி சார் பார்க்கறது? இவருக்கு கடன் ஏற்படுவாரா, இவருக்கு நோய் வருமா, அப்போ எதனால் இந்த விஷயத்தில் வந்து பாதிக்கிறாரு? அந்த கிரக ரீதியாக இந்த அதோட பாவங்கள் பிரித்து பார்த்து போகுது. அதில் 6ஆம் பாவத்தில் வந்து கடன் வாங்கியிருக்காரு, இல்லை சார் எனக்கு நோய் தான் தாக்கம் வருது அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாகவே அவருக்கு ஜாதகத்தில் எந்த பாவகம் கெட்டு போயிருக்கு, அந்த பாவக ரீதியாக எங்கே போய் உட்காந்துருக்காரு. அப்போ 6, 8 தொடர்பு பெற்றா அப்படின்னா அவருக்கு அதிர்ஷ்டமே இருக்காதா? 6ஆம் அதிபதி 8ல் இருந்தாலும் சரி, 8ஆம் அதிபதி 6ல் இருந்தாலும் சரி, அவருக்கு வந்து விரைய செலவுடன் நோய்களும் கொண்டுமே கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அவர் பற்றி நல்லா தான் இருப்பார். ஆனால் அவர் என்ன இருந்தார், அந்த பூர்வீக இடத்துல தொழில் செய்யாமல் வெளி இடத்துல வெளிநாட்டில் வெளியூரில் போய் வசிச்சுட்டு இருப்பார், நல்லா இருப்பார். இந்த 6ஆம் பாகம் 8ஆம் பாகம் வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா சொந்த ஊரில் இருக்க மாட்டார், ஊரை விட்டு வெளியில் போய் இருந்து அவர் ஜாதகத்தை வழி நடத்திட்டு இருப்பார். அந்த மாதிரி ஜாதகமும் நம்ம நிறைய ஜாதகங்களை பார்த்துருப்போம். சார் இதில் என்ன சார் நமக்கு வந்து புதுசாக என்ன சார் சொல்ல வரீங்க நீங்கள் அப்படிங்கிற கருத்து நம்மள்ட்ட இங்கே இருக்கும். அப்போ புதுசாக அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்தை வந்து பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவருக்கு 6ஆம் அதிபதி பாருங்கள் எங்கே இருக்கார்? இவரோட லக்னத்துக்கு கடக லக்னம் 1, 2, 3, 4, 5, 6. 6ஆம் அதிபதி 3ல் இருக்கார். அப்போ இவரோட நிலைகள் இன்னைக்கு பொருளாதார ரீதியாக அவர் எப்படி இருப்பார்? பணம் காசு விட்டால் இருக்குமா, நோய் நொடிகளோட பாதிச்சிருப்பாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இப்போ 6ஆம் அதிபதி காலபூசண விதிப்படி எங்கே இருக்கார்? 6ல் இருக்கார் இல்லையா? அப்போ 6ல் இருந்தால் இவர் நோயிலையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பார், நோயினாலேயும் உடல் பாதிப்புனால கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி பொருளாதார ரீதியிலையும் பெரிய லெவலில் சக்ஸஸ் இல்லை. ஏன்னா நீ இந்த பாவக இந்த டேட்டை வச்சுட்டு அந்த சாரநாதன் வீடு கொடுத்தோட சாரநாதன் அமைப்பு, அந்த குரு சனி பார்த்தீங்கன்னா குரு அஸ்த நட்சத்திரத்தில் நிற்பார், சனி பகவானும் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கும். காலபூச விதிப்படி 6ஆம் இடம், இவர் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி 3ல். அப்போ 3ஆம் இடத்துல குரு மறைஞ்சு நல்லது செய்வாரா? அவருக்கு வேலை செய்வாரா? முதல்ல இவர் என்ன வேலை செய்வார்? நான் 6ஆம் அதிபதி வேலையை பற்றி சொல்லக்கூடிய விஷயம்தான். இவர் என்ன வேலை செய்வார்? வேலையே செய்யல, சும்மா தான் இருக்காரு. ஏன் அந்த விதி இவருக்கு இந்த இடத்த ஏன் சொல்றேன்னா 6ஆம் அதிபதி கூட வேலை, இவர் படிப்பு படிச்சிருக்காரு. ஏன்னா கல்வி 2ஆம் அதிபதி சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்காரு, சாரி சூரியன் லக்னத்தில் இருக்காரு, லக்னத்தில் அமைப்புல சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு, ராகு கூட சேர்ந்திருக்காரு. கல்வி உண்டு, எம்ஏ எம்ஃபில் எம்எட் வரைக்கும் படிச்சிருக்காரு. ஆனால் நிரந்தரமான தொழில் இருக்கானா இங்கே தொழில் கிடையாது. அப்போ தொழில் சாணது கெட்டு போய் உட்காந்துருக்காரு. அப்போ இங்கே இவர் கூட சுக்கிரன் லக்னத்திலே பாருங்க, சுக்கிரன் சூரியன் ராகு கூட சேர்ந்திருக்காரு. திருமணம் நடந்திருக்குமா? இங்க திருமணமும் அங்க சந்திரன் கூட கேது, திருமண வாழ்க்கையும் இல்லை, இது வரைக்கும் திருமணம் நடைபெறல. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 44 வயசு முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. 18ஆம் தேதி இந்த மாதம் 18ஆம் தேதி தான் முடிஞ்சிருக்கு. சரி, தாய் தந்தைகளோட நிலைகளையும் இங்கே 4ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோட நிலைகளையும் பாருங்க, 2 பேருமே கிடையாது. சரி, இளைய சகோதரன் வகையில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இளைய சகோதரன் உண்டு.
அங்கே எங்கே இருக்காரு? குரு சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த லக்னாதிபதி தான் மூத்தவராக இருக்கணும். ஏன்னா சந்திரன் லக்னத்திலே சந்திரன் இருக்கிறதுனால குரு சனிங்கும் போது இளைய சகோதரர் ஒரு பொண்ணு ஒரு பையன் அதுக்கு கீழே இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. அந்த பாவகம் உங்களுக்கு வந்து சிறப்பாக கொடுத்துருக்கு. இவனோட 7ஆம் பாவக ரீதியாகவே பார்த்தீங்கன்னா இளையர்கள் 2 பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் ஜாதகர்கள் இது வரைக்கும் திருமணம் நடைபெறலை. அப்போ தொழில் சாமம் அவர் சுய தொழில் எதாவது பண்ணுவாரா? 10ஆம் இடத்துக்கு பார்க்கும்போது 10ஆம் இடத்துல செவ்வாய் எங்கே இருக்காரு? புதனோட சேர்ந்திருக்காரு. இன்னொரு அடிஷனலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. புதன் சம்பந்தம் வந்துருச்சா? 12ஆம் இடத்துல வந்துருச்சு. அப்போ அந்த ஒவ்வொரு பாவகத்துக்கும் அந்த ஒரு ஜாதகமே நமக்கு வந்து நிறைய விஷயம். அந்த 6, 8, 12ஆம் பாவகம் வேலை செய்தா அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரண ஜாதகம் போட்டது. அப்போ இவருக்கு 8ஆம் பாவகம் பார்த்தீங்கன்னா என்ன விடுங்க? சனி பகவான் எங்கே வந்து உட்காந்துருக்காரு? 3ஆம் இடத்துல வந்திருக்காரு. அப்போ உடல் ரீதியாகவும் இருக்கு, அஸ்த நட்சத்திரத்தில் இருப்பாரு. உடல் ரீதியாகவே நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், அது மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் இவருக்கு அதிகமாக பாதிச்சிருக்கேன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையை பார்க்குறாரு. மூலங்கிற நோய்க்கு பௌத்திரத்துக்கு ரீசெண்டாக வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. சனி சந்திரன் சாரம் கட் பண்ண வைக்கும், செவ்வாயோட பார்வையில் இருக்கு. அப்போ 6ஆம் இடம் வேலை செய்யுது, 8ஆம் இடம் வேலை செய்யுது, 12ஆம் இடமும் இருக்கு வேலை செஞ்சுட்டு ஒரே ஜாதகத்தில் எத்தனையும் வேலை செய்யுது. அப்போ பொருளாதார ரீதியாக என்ன சார் பண்ணுவார்? இவர் பழக்க வழக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்திலேயே சுக்கிரன் ராகு, 7ஆம் அதிபதி சந்திரன் கூட கேது இருக்காரு. லக்னாதிபதி 7க்கு போயிட்டாரு. ஆனால் இந்த விதிப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு திருமணம் நடக்குமா? திருமணம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள்ல இவருக்கு திருமணம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு கொடுப்பனை கொடுக்காது. ஆனால் என்ன வேணுமா செய்யலாம் அப்படின்னா தவறான வழியில், அதாவது அது நம்ம சொல்லக்கூடாது, ஆமாம் இல்லீகல் கான்டாக்ட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை அப்படின்னா 2ஆவதா திருமணம், ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்கள ஏற்கனவே அந்த குழந்தை குட்டியோட இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டு இவர் இருக்கலாமானா அந்த மாதிரி இருந்தாருன்னா இவர் ஜாதகத்துக்கு சிறப்பாக இருக்கும். எதுவுமே இல்லை. அதுதான் சொல்கிறேன், சுக்கிரன் ராகு இருக்குன்னு சொல்லிட்டு நான் அது இது சொல்ல வேண்டாங்கிறதுனால ஒளிபரப்பு ஆகிட்டு இருக்குது நல்ல விஷயத்தில், அதனால தான் சொல்லிட்டு நான் அது வேண்டான்ட்டு. அப்போ தான் நீங்கள் தான் சொல்கிறீங்க இங்கே இந்த இவரோட விஷயத்தில் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி எல்லாமே இந்த ஜாதக ரீதியாகவே அவருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவரோட தொழில் சம்மந்தப்பட்டதில் இவர் படிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. செல்ஃபோன் பயிற்சி, செல்ஃபோன் சம்மந்தமாக நிறைய படிச்சிருக்கு, அதாவது ரிப்பேரிங் சம்மந்தப்பட்டமாக படிச்சிருக்காரு. ஆனால் படிச்சிருக்கு ஏன்னா அங்கே செவ்வாய் புதன் அவரோட ஜாதக ரீதியாகவே புதன் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் நிற்கும், செவ்வாய் மிருகசீரிஷ சுயசாரத்திலே நிற்கும். அப்போ கம்ப்யூட்டர் அந்த சம்மந்தப்பட்ட துறை, கணினி, அதாவது செல்ஃபோனுங்கிற 3ஆம் இடத்தோட தொடர்பு அப்படியே தொடர்பு வந்து அவனுக்கு செல்ஃபோன் பயிற்சியும் படித்து வச்சிருக்காரு. நான் டீச்சிங் சம்மந்தப்பட்ட படிப்பும் படிச்சுட்டு இருக்காரு. இப்போ அஸ்ட்ராலஜியும் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட தொழில் ரீதியாகவே எல்லா தொழிலும் வச்சிருந்தோம், நிரந்தரமான வருமானத்துக்கான தொழில் இருக்கான இல்லை. அப்போ இந்த கொடுப்பனை இங்கே கொடுக்கதா? அப்போ அந்த 6, 8, 12ஆம் பாவகங்கள் ஒரு ஜாதக ரீதியாகவே நமக்கு வந்து எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 12ஆம் பாவம் இவர் வந்து அப்போ எங்கே போயிருந்தாருன்னா இவர் வந்து ஊரை விட்டு தன்னோட பூர்வீகத்தை விட்டு வெளியில் போயிருந்தார் அப்படின்னா, வெளிநாட்டில் வெளியூரில் போய் வசிச்சிருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் மேல்நிலைக்கு வந்திருப்பாருன்னா கண்டிப்பாக வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்லேயே தான் இருக்கு. ஏன்னா ஒரு 5ஆம் அதிபதி எங்கே இருக்குது? 5, 1, 2, 3, 4, 5 கூடிய செவ்வாய் எங்கே இருக்காது? தன் சனத்துக்கு தன்னோட சனத்துக்கு 8ல் போய் மறைகிறாரு. அப்போ பூர்வீக சொத்துக்கள் இருந்தும் இவர் அனுபவிக்காத சூழலே ஏற்படுமான கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த ஒவ்வொரு ஜாதகத்தும் அந்த 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி சில விஷயங்களை நமக்கு எப்படி கொடுக்குது, எப்படி காட்டி கொடுக்குங்கிற விஷயத்தை தெரிவிச்சுட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஐயா செந்தில் ஐயா அவர்கள் வந்து அருமையாக ஒரு சிறிய ஜாதகத்தை பொறுத்து பெரிய அளவு பலனை இங்கு சொல்லியிருக்கிறார். சிறிய ஜாதகம் பலன் பெரியது. அந்த அளவுக்கு திருச்சி காவேரியிலிருந்து வந்தவருக்கு நன்றி சொல்கிறோம். ஒரு சின்ன ஆயாவுடைய அவர் ரெஃபரன்ஸ் பார்ப்பறேன். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா அந்த லக்னம், இந்த லக்னத்துக்கு உடைத்தப்பட்டான கிரகம் சூரியன், சுக்கிரன், ராகு. திருமணத்தை குறித்த வேண்டிய கிரகம் என்னங்க இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்? இந்த ஜாதகத்தை பொறுத்த திருமணத்தை குறித்த கிரகம் சனி. யாருங்க? சனி பகவான் தான். ஏன் இவருக்கு திருமணம் இல்லைன்னு காரணம் சொல்லணும். இருக்குன்னா இருக்கும். எப்போ இருக்கும்? தாமதமாக இருக்கு. தாமதம்னா 1, 8, 8, 2, 16, 24, 24 பண்ணால் தான் கல்யாணம். 24க்கு பின்னாடி பண்ணவங்களாம் கல்யாணமே அல்ல, அது வேற. ரைட்டா இல்லைங்க? இது ஜோதிடத்தை உள்ளே போடு, சப்கான்சியஸ் அது உள்ளே போடுறது. ரூட்டை பாருங்கள். என்னென்னு கேட்டால் ஐயாவுடைய விருப்பம். இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி. சனி
அவனுடைய ஸ்தானத்தில் 9ல் இருக்கான். அவனுடைய ஸ்தானத்தில் அந்த கிரகம் தன் ஸ்தானத்துக்கு 9ல் இருக்கான் சனி. சரி, ஆனா அந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியும் ரோகாதிபதியும் ஆகிறவன் குரு. இப்ப இந்த ஜாதகத்துக்கு ஏன் கல்யாணம் ஆகலைன்னா இந்த குரு சேர்ந்ததுனால கல்யாணம் ஆகுது. சரி, அப்ப இவர் யாரை கல்யாணம் பண்ணியிருந்தா கல்யாணம் நிற்கும்? 6ஆம் இடம் என்ன? ருணம், சத்ரு, எதிரி, நோய், வழக்கு. அப்ப தனக்கு உண்டானது இல்லாம மாற்று ஜாதம், மாற்று மதத்தினுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய தனக்கு சமூகத்துக்கு எதிரான ஒரு சமூகத்திலே போய் இவர் தேர்ந்தெடுத்தால் மட்டுமே தான் கல்யாணம் உண்டு. ரைட்டா இல்லைங்களா? ஆனா எப்படி? நோ நோ நோ, நத்திங் அபவுட் இட் தட் மேட்டர். வாட் யூ தட் வெளியூர் போகணும்? இவர் ஏன் வெளியூர் போகணும்? அது காரணம் என்ன? எதுக்கு வெளியூர் போகணும்? காரணம் சொல்லுங்க. எதுக்கு, என்ன காரணத்துக்காக போகணும்? எதுக்கு வெளியூர் போகணும்னு கேட்குறேன். கொஸ்டின் நான் கேட்குறேன். ஜோசியர், நான் ஒரு ஜாதகம்னு வச்சுக்கோங்க. எதுக்கு வெளியூர் போகணும்? என்ன காரணத்தால் ஒரு வெளியூர் போகணும்? இப்போ நான் சொன்னேன் திருமணம் நடக்காத காரணம் என்னன்னு விளக்கத்தை சொன்னேன். அப்போ ஏன் வெளியூர் போனால் மொட்டையாக சொல்லக்கூடாது? கொஸ்டின் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஜோதிடங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு புயல் அது. அப்போ வெளியூருக்கு போகணும் என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர். இப்போ 5ஆம் இடத்ததிபதி யாரு? 5ஆம் இடத்ததிபதி ஜாதகத்துக்கு யாரு? செவ்வாய். யாரு யார் அந்த ஜாதகத்துக்கு? 5 10 கூடவன். 5 கூடவனும் 10 கூட ஒரு ஜாதகத்துக்கு 5 கூடவன் பேசுமா 10 கூடவன் பேசுமா? இந்த ஜாதகம் 10 கூடவன் உட்கார்ந்துருக்கான். 10 கூட யாரோட போய் சேர்ந்திருக்கான்? செவ்வாய் புதனுடைய இடத்துல உட்கார்ந்து விரையாது. ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் தங்கள் வலிமையை இழந்து விடும் என்பது ரூல் தெரியாத உங்களுக்கு? அந்த புதனோட சேர்ந்துருச்சா சார்? அந்த கிரகம் புதன். உங்க வீட்டில் நான் வந்து குடியிருக்கேன். உங்க வீட்டில் ரூம் போட்டு கொடுக்குறீங்க. ஏன் வீடு என்னதா ஒண்ணுதான்? ஐ வாண்ட் ஒன்லி ஒன் கொஸ்டின். சார் அப்புறம் பேசுவோம். சாரத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். நான் சொல்றது முதல் இடம் தான். உள்ள இருக்கக்கூடிய ரூட் ஏசி போட்டு தரதான் சாரம். வீட்டு ரூம் கொடுக்கறது உங்க வீடு. சாரம் அது உள்ள போறது. ரைட்டா இல்லையா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு என்ன சார் பிரச்சனைனா, இந்த ஜாதகத்துக்கு உள்தனக மாரகாதிபதினு சொல்லக்கூடிய லக்னத்தில் ஏறக்கூடிய 2 கிரகம் உட்காந்துட்டான். கர்க்கடக லக்னத்தில் காண சனித்தோனுக்கு சொற்புதனும் வெள்ளியும் மகாபாவிடானா. இது அடிப்படை ஃபண்டமெண்டல் ரூல் ஆஃப் லா. அப்ப இந்த ஜாதகத்தை பத்தி என்னது? செவ்வாய் புதனை பத்தி இருக்க பத்தில. அதனால என்ன தெரியுமா? ஏன் ஒரு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கலீங்களா? நீங்க சொன்ன பாயிண்ட் வருது. புதனோட போய் செவ்வாய் சேர்ந்தா யாரு? 10 கூடவன். அந்த தொழிலை செய்ய முடியாது. அப்ப என்னதான்? 2ஆம் இடம் யாரு? வாக்கு. 2ஆம் இடத்துல போய் லக்ன குழந்தை உட்காந்துட்டான். யாரோட சேர்ந்திருக்கான்? சுக்கிரனோட சேர்ந்திருக்கான். யாரோட இருக்குது? ராகுடன் கிரகணமா இருக்கு. ராகுடன். அப்ப என்னது? தாயுடைய வாழ்க்கை சரியில்லை, தகப்பனாருடைய வாழ்க்கையும் சரியில்லை, இச்சாதகனுடைய வாழ்க்கையும் சரியில்லை. ஏன் இச்சாதகனுடைய ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இச்சாதகத்தினுடைய ஜாதகம் சரியில்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க. இது 3 தலைக்கட்டை எடுக்கணும். ஏன் சொன்னேன்? சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா ஒரு ஆய்வு தான், கோச்சுக்காதீங்க சார். ஏன் இச்சாதகனுடைய வாழ்க்கை சரி இருக்காதுன்னு சொல்றேன். ஆணித்தரமா பேசுவேன். உண்மையை உறக்க சொல்லுவோம் தான் ஜோதிடன். அம்சம் சரி. அமெரிக்கா, ஜப்பான் எல்லா நாடு சுத்திட்டு வர்றது முக்கியம் இல்லை. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அடிச்சிடணும். ரைட்டா இல்லையா? முதல் ஒரு ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்துக்குங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்குற மெத்தட். ஒரு ஜாதகத்தை பார்க்குற முதல் லக்னம், லக்னாதிபதி அவன் யாரோட சேர்ந்துருக்கான், யாரோட பார்த்துருக்கான், முடிஞ்சு போச்சு ஜாதகம். ஆனால் அந்த ஜாதகத்துக்கு ஆயுள் போவாது, ஆனால் ஆரோக்கியம் உண்டு. எப்படி? அங்கே தாயா வரான். பார்வை ஒன்றே போதுமே, பார்வை ஒன்றே போதுமே, பார்வை இல்லை என்றால் வேலை ஆகாதே. அதனால ஆரோக்கியம். ரைட்டா? இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் உள்ள வருது. ஐயா ஒரு ஜாதகத்தை நான் பேசுவதற்கு ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி தானே தவிர ஒரு கருத்து என்னன்னா, எப்படின்னா நம்ம வந்து ஐயா, எங்கள் ஐயா இருக்காரு, எல்லாம் நிறைய திறமையானவர்கள். நமக்கு தேவை என்னன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு தான். ஷார்ட்டாக இருக்கணும், ஸ்வீட்டாக இருக்கணும். அவ்வளோதான். 4 பாயிண்ட் எடுத்து இட்லி சட்னி வச்சு சாப்பிட்ட மாதிரி போயிட்டே இருக்கணும். அவ்வளோதான் ஒரு பாயிண்ட் தான்.
அப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம்? பூர்வீகம் ஆகாதுன்னு ஒரு ஜாதகத்துக்கு சொன்னால் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பாவ கிரகமாகவோ பாவ கிரகத்தினுடைய சாரகத்திலேயோ இருந்து 5ஆம் இடத்தை பாவ கிரகம் பார்த்தால், இப்போ சொல்கிறேன், ஐயா சொன்னதுக்கு பதில் சொல்கிறேன், ஏன் பூர்வீகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால், இந்த சனி பகவான் 3ஆம் இடமாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அட்டமாதிபன் சொல்லக்கூடியவன் பூர்வீகத்தில் இருந்தால் இந்த ஜாதக தொழிலும் கிடைக்காது, மனைவியும் கிடைக்காது, புத்திரனும் கிடைக்காது. அதனால அவன் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகணும்னு சொல்றேன், ரூல்ல சொல்றேன் சார். இல்லையா? ஜோதிடம் கேட்க வந்தவர்கள் மிகப்பெரிய ஜோதிடர்களாக நினைத்துக் கொண்டு நம்ம ஜோதிடம் பேச வேண்டும். ஒன்றும் தெரியாத மாதிரி ஜோதிடம் சொல்லிடக்கூடாது. தே ஆர் ஈக்குவல், சம்மர் ஆர் மோர் ஈக்குவல். நம்மளை விட புத்திசாலி தான் முன்னாடி உட்காந்துருப்பார்கள். நாமளா முட்டாள்களாகத்தான் இருக்க வேண்டும். புத்திசாலிக்கு ஒரு என்ன முட்டாள் பதில் சொல்ல முடியும்னா எப்படி இருக்க வேண்டும்? அப்படி சொல்லணும். ஜோதிடம் என்பது அப்படி ஒரு சப்ஜெக்டான ஒரு விஷயமாகும். ஐயாவுடைய ஜாதகத்தை சொல்கிறேன். இந்த ஜாதகத்தில் இப்போ வருவோம், கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடக்கும். அவருக்கு தெரியும், நம்ம அடிக்கடி நம்ம போய் சந்திப்போம்ல, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சவர் தான் ஜாதகத்தை போட்டிருப்பாரு. இவர் நம்ம சொல்லுவோம் சுக்கிரன் ராகு காம்பினேஷன், இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் ஆகும், அந்த மாதிரி தான் இருந்தால் போகும் அப்படின்னா இல்லை. சுக்கிரன் எங்கே இருக்கான்? சந்திரனுடைய மனையில் இருக்கான். எங்கே இருக்கான்? யார் பார்க்கிறா? சந்திரன் பார்க்கிறார். ரைட்டா இல்லையா? ரைட்டா இல்லையா? சந்திரனும் சுக்கிரனும் சமசப்த பார்வை. இந்த சந்திரனும் சுக்கிரனும் சமசப்தமா பார்வை இருக்கு பாத்தீங்களா? இப்ப சிவபெருமான் இருக்காரு. சிவபெருமானுக்கு எதிர்த்தாப்புல யார் இருக்கா? நந்தி தேவன் இருக்காரு. அப்ப நந்தி ஃபர்ஸ்டா சிவன் ஃபர்ஸ்டா? ஏங்க இப்படி ஆன்மீகத்தை உள்ள இழைச்சிக்கணும். அப்ப யாரு முக்கியம்? நந்தி தான் முக்கியம். சிவனை போய் கும்பிடுறானா புண்ணியம் இருக்காது. நந்திட்ட போய் சொல்லாம வைக்கணும், வணக்கம் வைக்கணும். ஐயா உத்தரவு, நான் போய் உங்க தலைவரை பார்க்கறேன், எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுக்க முடியுமா அப்படின்னு நந்தி காதில் போய் என்ன பண்ணணும்? ஓதிட்டு போய் தான் சிவபெருமான போனா தான் உனக்கு கேட்ட வரத்தை கொடுப்பாரு. அதனால தான் எல்லா கோவிலும் சொல்லுவான் நந்திக்கு ஒரு கதை இருக்கு, அதை அப்புறம் சொல்லுவோம். ரைட்டா இல்லைங்களா? அப்போ ஒரு ஜோதிடத்தை பதிவு இவருடைய ஜாதகத்துக்கு கல்யாணம் உண்டு, பூர்வீகத்தை உண்டு. இவர் ஒரு வாழ்க்கை திசை மாறி போய் வேடந்தாங்கல் பறவை மாதிரி ஒரு கூட்டில் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கூட்டில் போய் இவர் அடைக்கலமாவார் என்று சொல்லி முடிய முடிகிறேன். நன்றி, வணக்கம்.